வணக்கம். கார் இன்சூரன்ஸ் கிளைம் இந்த வார்த்தைய கேட்டாலே பலருக்கும் ஒருவித டென்ஷன் வந்துடும் இல்லையா? ரொம்ப சிக்கலான, பலருக்கும் புரியாத இந்த இந்திய மோட்டார் இன்சூரன்ஸ் உலகத்தோட திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு நாம கொஞ்சம் டீப்பா அலசி பார்க்க போறோம். தயாரா? இந்த அலசல்ல நம்ம கவர் பண்ண போற முக்கியமான விஷயங்கள், விபத்து நடந்தா எடுக்க வேண்டிய முதல் படிகள், தேவையான டாக்குமெண்ட்ஸ், கேஷ்லெஸ் வர்சஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி சட்டங்கள், இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட நிதிச் சுமை, அப்புறம் கடைசியா ட்ரிபியூனல்கள்ல நடக்கிற தில்லுமுள்ளுகள். இப்போ எதிர்பாராத விதமா ஒரு விபத்து நடக்குதுன்னு வச்சுப்போம். கண்டிப்பா அது ரொம்ப பயமுறுத்துற ஒரு தருணம் தான். ஆனா அந்த நேரத்துல உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணுன்னு உங்களுக்கு துல்லியமா தெரிஞ்சிருந்தா அதுதான் உங்களுக்கான முதல் பாதுகாப்பு அரண். முதல்ல இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான வித்தியாசத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஓன் டேமேஜ் அப்படின்னா உங்க வண்டிக்கு ஆகிற சேதத்தை கவர் பண்றது. இது உங்க ஆப்ஷன் தான், வேணும்னா எடுத்துக்கலாம். ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, நீங்க இந்தியால வண்டி ஓட்டுறீங்கன்னா அது சட்டப்படி கட்டாயம் எடுத்தே ஆகணும். சரி, பகுதி 1க்கு போவோம். விபத்து நடந்த உடனே எடுக்க வேண்டிய முதல் படிகள் என்ன? விபத்து நடந்ததும் உங்க காரை கொஞ்சம் கூட நகர்த்த முடியலையா? பரவாயில்ல, மேலும் டேமேஜ் ஆகாம இருக்க உடனே அதை சேஃபான இடத்துக்கு டோ பண்ணிடுங்க. அடுத்து தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு சர்வேயர் வந்து உங்க வண்டியை செக் பண்றத கண்டிப்பா உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்து பகுதி 2, கிளைம் செய்ய தேவையான அந்த பேப்பர் ஒர்க் செக்லிஸ்ட். இது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பாக்குற இந்த லிஸ்ட் இருக்குல்ல, கிளைம் ஃபார்ம், ஆர்சி புக், லைசன்ஸ், பாலிசி காப்பி, எஃப்ஐஆர், எஸ்டிமேட், இது எல்லாமே ஒரு சாதாரண விபத்து கிளைம் வாங்குறதுக்கான வெறும் அடிப்படை தேவைகள் மட்டும்தான். இதுவே பெரிய தலைவலியா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை உங்க கார் திருடு போயிருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஆவணங்களோட சுமை இன்னும் பல மடங்கு கூடிடும். நீங்க ஒரிஜினல் சாவிகள்ல இருந்து ஆர்டிஓ டிரான்ஸ்ஃபர் பேப்பர்கள் வரைக்கும் எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம வண்டியை கண்டுபிடிக்க முடியலன்னு போலீஸ் அதிகாரப்பூர்வமா டிக்ளேர் பண்ற அந்த நான் ட்ரேசபிள் ரிப்போர்ட்டுக்காக 90 நாட்கள் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். ஓகே, பகுதி 3, கேஷ்லெஸ் அப்புறம் ரீஎம்பர்ஸ்மெண்ட். வண்டி எப்படி ரெடி பண்றதுன்னு பாப்போம். இந்த 2 ஆப்ஷன்ல கேஷ்லெஸ் முறை தான் ரொம்ப ஈஸி. நீங்க வண்டியை அவங்க நெட்வொர்க்ல இருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கேரேஜ்ல விட்டுட்டா போதும். இன்சூரன்ஸ் கம்பெனியும் கேரேஜும் நேரடியாவே பில் செட்டில் பண்ணிக்குவாங்க. நீங்க தேய்மான செலவு அப்புறம் அந்த கம்பல்சரி அக்சஸ் தொகையை மட்டும் கட்டினா போதும். ஆனா ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா நீங்க முன்கூட்டியே முழுசா காசு கட்டிட்டு பில்லு சப்மிட் பண்ணி ரீஃபண்டுக்காக வெயிட் பண்ணணும். இப்போ நீங்க பாக்குறது யுனைடெட் இந்தியாவோட ஒரு அதிகாரப்பூர்வமான மோட்டார் கிளைம் ஃபார்ம். கேஷ்லெஸ்ஸா இருந்தாலும் சரி, ரீஎம்பர்ஸ்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபார்மை நீங்க முறையா ஃபில் பண்ணி கொடுக்கறதுலேருந்து தான் உங்க செட்டில்மெண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பகுதி 4, நம்ம வண்டியை விட்டுட்டு நம்ம வேற யாரையாவது இடிச்சிட்டா என்ன ஆகும்? தேர்ட் பார்ட்டி சட்டங்களை பார்ப்போம். பொதுவா இந்திய மோட்டார் வாகன சட்டங்கள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே ஆதரவா இருக்கும். ரோட்ல யாராவது ஒருத்தர் விபத்துல பாதிக்கப்படும்போது அவங்களுக்கு ஒரு உறுதியான நிதி பாதுகாப்பு கட்டாயம் கிடைக்கணும். அதுக்காகத்தான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லாம பொது இடங்கள்ல வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சட்டத்தை ரொம்ப கடுமையாக்கியிருக்காங்க. அதுவும் இந்த நோ ஃபால்ட் பேசிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? விபத்துல உயிரிழப்போ பலத்த காயமோ ஏற்பட்டா அது யார் மேல தப்புன்னு கோர்ட்ல மாசக்கணக்கா விவாதிச்சுட்டு இருக்க தேவையே இல்ல. இன்சூரன்ஸ் பண்ணப்பட்ட வண்டி அந்த விபத்துல சம்பந்தப்பட்டிருந்தாலே போதும். பாதிக்கப்பட்டவங்க குடும்பத்துக்கு 50,000 அல்லது 25,000 உடனடி இடைக்கால இழப்பீடா கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அவசர உதவிதான் இங்க முக்கியம். தேர்ட் பார்ட்டி கிளைம்களை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பணம் தர மாட்டேன்னு எஸ்கேப் ஆகிறத சுப்ரீம் கோர்ட் ரொம்பவே கடினமாக்கிடுச்சு. உதாரணத்துக்கு இந்த ஸ்வரன் சிங் வழக்கை எடுத்துக்கலாம். டிரைவர் லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டி விபத்து நடந்திருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி முதல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீட்டை கொடுத்துட்டு அப்புறமா ஓனர்கிட்ட இருந்து அந்த பணத்தை வசூலிச்சுக்கலாம்னா கோர்ட் அதிரடியா சொல்லியிருக்கு. அடுத்து பகுதி 5, சட்டங்கள் இப்படி இருந்தா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட நிலைமை என்ன, அவங்களோட நிதிச்சுமைய பாப்போம். பாருங்க, சொந்த வண்டி டேமேஜுக்கான கிளைம்கள் கம்பெனிகளுக்கு ஓரளவுக்கு லாபகரமா தான் இருக்கு. ஆனா அந்த தேர்ட் பார்ட்டி கிளைம்களை எடுத்துக்கிட்டா அது கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமை. அவங்க பிரீமியமா வசூலிக்கிற தொகையை விட கொடுக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகை பல மடங்கு அதிகமா இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். 140% தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்ல ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் துறையோட கிளைம் விகிதம் இதுதான். அதாவது எளிமையா சொல்லணும்னா அவங்க உங்கள்ட்ட இருந்து 100 ரூபாய் பிரீமியமா வசூலிச்சாங்கன்னா 140 ரூபாய கிளைமா வெளியில கொடுக்கறாங்க. நிஜமாவே இது ஒரு தலை சுஜர வைக்கிற புள்ளி விவரம் தான் இல்லையா? இப்படி நஷ்டம் வந்தா அவங்க எப்படி தாக்குப்பிடிக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம். தேர்ட் பார்ட்டி பிரீமியம் தொகையை கம்பெனிகளா முடிவு பண்ண முடியாது.
அது ரெகுலேட்டரால நிர்ணயிக்கப்படுறது. அதனால வர்ற இந்த மாபெரும் இழப்புகளை ஜிஐசி ரீமேனேஜ் பண்ற பூலிங் முறை மூலமா எல்லா இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் தங்களோட மார்க்கெட் ஷேருக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. இது மூலமா தான் இந்த துறை ஓரளவு சர்வைவ் ஆகுது. சரி, பகுதி 6 நம்ம அலசலோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். தீர்ப்பாயங்கள் மற்றும் மோசடியான கிளைம்கள். இந்த மூட்டா விபத்து தீர்ப்பாயங்கள்ல, அதாவது MECDல நடக்கிற மிகப்பெரிய தாமதங்கள் சட்ட அமைப்பைய முடக்கிறது மட்டும் இல்லாம இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் பெரிய அடியா விழுது. ஏன் தெரியுமா? தாமதமாகிற ஒவ்வொரு நாளுக்கும் பல லட்ச ரூபாய இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வட்டியாவும் அபராதமாவும் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. சென்ட்ரலைஸ்டா ஒரு டேட்டாபேஸ் இல்லாதது இதுக்கு ஒரு முக்கிய காரணம். இதுல ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, டிரைவர்கள், டாக்டர்கள், வக்கீல்கள், சில போலீஸ் ஸ்டேஷன்கள்னு எல்லாரும் கூட்டு சேர்ந்து போலி FIR போட்டு மோசடியான கிளைம்களை வாங்குற ஒரு பெரிய நெட்வொர்க்கே இயங்கிட்டு இருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு இந்த தில்லுமுள்ளகளை விசாரிக்க நேரடியாக CBIயே களத்துல இறக்க வேண்டிய அளவுக்கு நிலைமை மோசமாகிடுச்சு. இந்த தாமதங்கள், அபராதங்கள், மோசடிகள்னு எல்லாத்தையும் சமாளிக்க இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் கையில எடுத்த ஒரு மாற்று வழிதான் லோக் அதாலத். கோர்ட்டுக்கு வெளியே உட்கார்ந்து பேச்சுவார்த்தை மூலியமா சமரசம் செஞ்சுக்கிறது. இதன் மூலியமா நிர்வாகச் செலவுகளை மிச்சப்படுத்துறதோட மட்டும் இல்லாம உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இழப்பீட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியுது. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். நீங்க வருஷா வருஷம் கட்டுற அந்த இன்சூரன்ஸ் பிரீமியம் நிஜமாவே உங்களோட பாதுகாப்புக்காக மட்டும்தானா, இல்ல சுமையில தத்தளிச்சிட்டு இருக்கிற இந்த மாபெரும் சிஸ்டத்தோட நஷ்டங்களை ஈடுகட்ட நம்ம கொடுக்கற நிதியா? நம்ம இந்திய சாலைகள்ல நடக்கிற இந்த உண்மையான சவால்களோட விலைய என்னைக்காவது ஒரு நாள் நம்ம முழுசா புரிஞ்சுப்போமா? கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான்.